ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. காமராஜர் குறித்து திருச்சி சிவா பேசிய ஒரு விஷயம் கடந்த 2 நாட்களாக அரசியல் களத்தில் விவாத பொருளாக மாறியுள்ளது. காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா கடந்த 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. அதே நாளில் பெரம்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய திமுக துணை பொதுச் செயலர் திருச்சி சிவா, காமராஜருக்கு ஏசி இல்லை என்றால் அலர்ஜி வந்துவிடும், அந்த காரணத்தால் அவர் தங்கும் விருந்தினர் மாளிகைகளில் குளிர்சாதன வசதி செய்ய உத்தரவிட்டவர் கலைஞர் என பேசியிருந்தார். இதை கேட்டு பொங்கி எழுந்த காங்கிரஸ் கட்சியினர், எளிமையின் உருவமான காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்பது தவறான கருத்து. காமராஜர் குறித்து பேச திருச்சி சிவாவுக்கு தகுதி இல்லை. அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். திமுக பரப்பிய கட்டுக்கதைகளாலேயே காமராஜர் தேர்தல் களத்தில் வீழ்த்தப்பட்டார் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முதல் கரூர் எம்பி ஜோதிமணி வரை பல தலைவர்களும் வரிசை கட்டி கண்டனம் தெரிவித்தனர். இதுகுறித்து விளக்கம் அளித்த திருச்சி சிவா, மறைந்த தலைவர்கள் குறித்து நான் தவறான கருத்துக்களை தெரிவிப்பவன் அல்ல, ஆகவே இதனை விவாத பொருளாக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். அத்தோடு இந்த விவகாரம் குறித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், பெருந்தலைவர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல, மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார். இத்தகைய சூழலில் காமராஜர் ஏசி அறையை பயன்படுத்தினாரா இல்லையா என்ற கேள்வி இணையத்தில் உலா வந்து கொண்டிருக்கும் வேளையில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரின் பேஸ்புக் பதிவு காட்டுத்தீ போல பரவி வருகிறது. கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே தகவலை கலைஞர் தனது அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். 2013இல் பிறந்தநாளை முன்னிட்டு 2013இல் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு கலைஞர் தனது பேஸ்புக் பக்கத்தில், திமுக அரசு பதவிக்கு வந்த பிறகு காமராஜர் கடுமையான சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அவருடைய அந்தரங்க செயலாளர்கள், பெருந்தலைவர் ஏசி இல்லாமல் உறங்க முடியாது, அப்படிப்பட்ட உடல்நிலை இப்போது அவருக்கு உள்ளது, எனவே அரசு விடுதிகளில் ஏசி ஏற்பாடு செய்து கொடுங்கள் என சொன்னார்கள். உடனடியாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அவர் செல்லும் எல்லா விருந்தினர் மாளிகைகளிலும் ஏசி வசதி செய்து கொடுங்கள். அவர் அதிகாரத்தில் இல்லையே என பார்க்காதீர்கள், நாமெல்லாம் அதிகாரத்திற்கு வருவதற்கு அவர் வழிவிட்டவர், வழிகாட்டியவர், எனவே நீங்கள் யாரும் இதில் சுணக்கம் கொள்ள வேண்டாம் என உத்தரவு பிறப்பித்ததாக கலைஞர் தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் ஆம்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்திற்கு நேரமாகிவிட்டது என அந்த ஊர் காங்கிரஸ் கட்சி தோழர்கள் பெருந்தலைவரை அழைத்துள்ளனர். உடனே காமராஜர் கோபத்தோடு, சும்மா இரியா, கருணாநிதியை திட்டத்தான கூப்பிடுற, அவர் தான் ஊருக்கு ஊர் ஏசி வச்சு கொடுத்திருக்கிறாரு, ஏசியை அனுபவிச்சுட்டு அவரை திட்ட சொல்ற, சரி வாயா என சொன்னாராம். இப்படி ஒரு மானசீகமான பாசம் அவருக்கு என் மீதும் எனக்கு அவர் மீதும் உள்ளது என கலைஞர் பதிவிட்டிருக்கிறார். இந்த ஒற்றை பேஸ்புக் பதிவு சோசியல் மீடியா முழுவதும் தற்போது வெகுவாக பகிரப்பட்டு வருகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.